ஹாய் மக்களே. மக்கள்னு சொல்கிறதுக்கு பதிலாக கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா நண்பர்களே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து என்னோட மேக்ஸிமம் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் யார் அப்படின்னா எனக்கு நல்ல தெரிஞ்சவங்களாக தான் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, என்னோட ஸ்டூடெண்ட்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்காக தான் இருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான வீடியோ. எப்போவுமே வந்து பேரண்டிங்கை பற்றியும் ப்ரொடக்டிவிட்டி பற்றியும் லைக் இதையே பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு என்னோடய வாழ்க்கையில் அதிகமாக அதுதான் நடக்கும். மேக்ஸிமம் பார்த்தோம் அப்படின்னா பேரண்டிங்கு ப்ரொடக்டிவிட்டி இதுதான் பிஸி 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 இப்படி தான் வாழ்க்கை என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா ஓடிக்கிட்டு இருக்கோம். ஒரு சின்ன ஒரு கேப் ஒன்று கிடச்சிதுங்க. ஆகஸ்ட் 15 இண்டிபெண்டன்ஸ் டே இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஒரு சின்ன கேப்பில் வந்து ஒரு சடன் ஒரு பிளான் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி கூப்பிட்டான். பக்கத்தில் ஒன்று இருக்குடா, சித்திர சாவடின்னு ஒன்று இருக்குது தம்பி, அங்கே வந்து தண்ணி நல்லா இருக்காமா, தண்ணி நல்லா சூப்பராக போயிட்டுருக்காமா, பசங்கள்லாம் போகிறானுங்க, வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தான். சரி, எனக்கு ஒரு 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 மணி 1:30 மணி அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சடனாக வந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நானும் என் தம்பியும் வண்டி எடுத்து கிளம்புனது தான். கோவை குற்றாலமெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? சிறுவாணி போகிற வழியில் கோவை குற்றாலமெல்லாம் தாண்டி அது போகணும். தாண்டி வந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா இருக்குங்க சித்திர சாவடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. லைக் ஆடியோட ப்ரொடக்டிவிட்டி எஃபிஷியன்சி இப்படி இருக்குன்னு எனக்கு சரியாக தெரியல. பட் ஸ்டில் இது ஒரு ஜஸ்ட் ஒரு அப்படியே ஒரு ஃபன்னான ஒரு வீடியோ தான். ஸோ இதுதான் அந்த இடம். இங்கே இருந்து என்ன ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்தோட சத்தம் வந்து ரொம்ப அதிகமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. தண்ணியோட சத்தம். முன்னாடி 2 போலீஸ் பேரிகேட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அதை நான் சத்தியமாக நோட் பண்ணவே இல்லை, யாருமே நோட் பண்ணவே இல்லை. அது ஏன் நாங்கள் நோட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா அதில் தான் ஒரு பெரிய ஒரு ஒரு சஸ்பென்ஸ் ஒரு சம்பவம் ஒன்று வந்து நடந்துச்சு. பின்னாடி கூட நான் திரும்பி பார்த்தேன் பாருங்கள். எனக்கு தோணுச்சு ஏன்டா இது வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது என்னோடய அறிவுக்கு வந்து அது வந்து எட்டவே இல்லை. சரி, பசங்களோடு இருக்கிறனால அந்த எக்ஸைட்மெண்ட்டில் நிறைய கூட்டம் கீட்டம், தண்ணிக்கு போகிறோம் அப்படி இப்படின்னு, ஐ மீன் தண்ணியில் விளையாடுறதுக்கு போகிறோம் அப்படி இப்படின்னு ஒரு இதில் வந்து அந்த பேரிகேடை வந்து பார்க்காம வந்து போயிட்டோம். இதுதான் நான் போன கூட்டம். பசங்க என் ஃப்ரெண்ட்ஸோட, என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸு, வேலை செய்கிற பசங்க, கூட வேலை செய்கிற பசங்க எல்லாருமே சின்ன பசங்க தான். ஸோ ஒரு 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 முக்கியமான ஒரு ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன். அங்கே போய் பார்த்தது தான் வாய் பொழந்துருச்சுங்க. அங்கே பாருங்கள், தண்ணினா தண்ணி, சும்மா அவ்வளவு தண்ணிங்க. அதே மாதிரி கூட்டமும் தான். நிறைய பேர் பார்த்தோன்னா ஃபேமிலியாக வந்திருக்காங்க. பசங்க எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க. கிட்ட இருந்து தூரத்துலேருந்து நாங்கள் பார்க்குறோம் இல்லை, இது ஒரு தூரத்துலேருந்து தானே பார்க்குறோம். ஆனால் கிட்ட போய் அப்படி சும்மா கை வச்சு பார்த்தது தாங்க எங்களால் கண்டுபிடிக்க முடியுது அது எவ்வளோ ஃபோர்ஸில் அந்த தண்ணி வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு. அன்பிரடிக்டபிள், ஒன்றுமே பண்ண முடியாது. பார்த்தீங்களா, எல்லாருமே ரொம்ப பயந்து பயந்து ஓரமாக தான் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நடந்து போய் விளாண்டுட்டு இருக்காங்க. நாங்களும் அப்படியே ஓரமாகவே என்ன பண்ணோம் அப்படின்னா நடந்து போய் குதித்து கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தோம். ரொம்ப வேகம் தண்ணி, யாருக்கும் எதுவும் பெருசாக என்ன கிடையாது அப்படின்னா நீச்சல்லாம் தெரியாது. எல்லோரும் கேட்குறானுங்க, ஆழமாக இருக்கா ஆழமாக இருக்கா ஆழமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ தான் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா எல்லாருமே எங்கே ரொம்ப ஆழம் கம்மியாக இருக்கும், எது ரொம்ப சேஃபான ஒரு பிளேஸோ அந்த பிளேஸில் தான் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா எல்லோரும் குளிச்சுட்டு இருந்தாங்க. அதிகமான யங்ஸ்டர்ஸு பசங்க தான், ஒரு சில ஃபேமிலி மட்டும்தான். இங்கே ஒருத்தர் நடந்து வரான் பார்த்தீங்களா நடுவில், இவன் தாங்க எங்கள் கூட வந்தவன். இவன் தாங்க இந்த கதையிலே ஹீரோன்னு சொல்லலாம். 12th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான் ஆள். எனக்கு அவனை பார்த்து ஒரு வேற ஒரு ஒரு மைண்டு போயிடுச்சு. என்னங்க இவன் ஆள் வித்தியாசமாக இருக்கான், இவன் பண்ணுறது எல்லாமே பாருங்கள். நடுவில் போய் உக்காந்துட்டான் பார்த்தீங்களா, அவன் தாங்க இங்கே ஃபஸ்ட்டு அவன் போய் நடுவில் போய் உக்காந்தது தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே என் தம்பி போனான். அப்படியே என் தம்பி பிடிச்சி நானும் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கூட போய் கீழே போய் உக்காந்துட்டு சும்மா தண்ணி சர்ரு புருன்னு இழுக்குதுங்க. ஒரு 3 மணிக்கு, ஆமாம் 2:30 மணி 3 மணி அப்படிங்கிறப்பெல்லாம் தண்ணியில் இறங்கிட்டோம். ஒரு ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருந்திருப்போம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஒரு 4 போலீஸ்காரங்க வந்து எல்லாத்தையும் கிளம்புப்பா அப்படின்னாங்க. எங்களுக்கு புரியல. சரி ஏன்டா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நைஸாக அந்த அக்கா கிட்ட, அக்கா என்னக்கா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அக்கா சொல்கிறாங்க, அப்போ அறிவே இல்லைங்களாப்பா, கொட்டை இடத்துல போர்டு வச்சுருக்குறோம், போன வாரம் தான் ஒரு ஃபேமிலி வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு, தண்ணி இவ்வளோ ஃபோர்ஸாக வருது, இவ்வளோ ப்ரெஷராக இருக்குது, இத்தனை பேர் வந்து ஆடிட்டுருக்கீங்க, அத்தனை பேர்த்தையும் கொத்தோட தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னாங்க. அக்கா இல்லைக்கா, கவனிக்கலக்கா, தெரியாமல் வந்துட்டோங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கிளம்பி போயிட்டோம். ஆனால் உண்மையாலுமே சொல்லணும் அப்படின்னா ஒரு பண்ணக்கூடாத விஷயம். நல்ல ஒரு ஃபன், செம்ம ஃபன்னாக இருந்துச்சு, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃபேஸ் பாருங்கள், ரொம்ப நல்ல ஒரு கிளியராக இருக்குது. ஒரு அப்படியே ஒரு
அப்படியே ஒரு மாதிரி ஒரு போதையாக தாங்க இருக்குது. இந்த தண்ணி ஃபால்ஸ்லேருந்து அடிச்சு உடம்பெல்லாம் இறங்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருந்துச்சு. 2 3 எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணோம். அது சருகி சருகி வரும்போது தலை அதுக்குள்ளே விட்டு பண்ணோம். ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். நாங்கள்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு அவன் இதான் அந்த பேரிகேட் பார்த்தீங்களா, இங்கே தான் எச்சரிக்கை பலகை வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான். அவன் வரலன்னு சொல்லி தான் எடுத்துகிட்டு இருந்தான். ஆனால் நாங்கள் உள்ளே பூந்து வளர்கிறத பார்த்து அவன் என்ன பண்ணிட்டான்னா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கேமராவெல்லாம் எடுத்து லைக் மொபைல் ஃபோனெல்லாம் எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, அவனும் எங்களோட வந்து விளையாட வந்து ஆரம்பிச்சிட்டான். ஃபைன். இதுதான் என்னுடைய ஒரு மினி விலாகுன்னு கூட சொல்லலாம். ஸோ சும்மா வீடியோ எடுத்தோம், அதை எடிட் பண்ணோம், சின்ன பேசிக் ஒரு கட்டு 2 3 வெட்டி சேர்த்து ஒரு ஒட்டி நம்ம தான் பேசுவோமாச்சே, சரி பேசி விட்டுறலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம். நிறைய பேர் கேட்பானுங்க, ஏதாவது விலாகு போடுங்க சார், என்ன சார் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள் சார், மாதத்துக்கு 1 2 பண்ணுங்கள் சார் தான் சொல்லுவாங்க. அதில் நமக்கு ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சரி, பட் ஸ்டில் எதையாவது ஒன்று பண்ணி ஃபில் பண்ணி தானே ஆகணும் கான்டென்ட்டை, அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இது. இது மாதிரி இன்னொரு வீடியோஸ் எல்லாம் வருமானு கேட்டால் சத்தியமாக தெரியாது. வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நம்மளோட ரெகுலர் வேலை தான் வந்து நம்ம பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ வீட்டுக்கு கிளம்பி போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கோம். பாய்.